டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் வித் பைத்தான்ல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நேத்து வந்து இன்புட் யூனிட் பார்த்துட்டோம். இன்னைக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இதை ஷார்ட் ஃபார்ம்ல சிபியு அப்படின்னு சொல்லுவாங்க. சிபியுங்கிறது ஒரு சென்டர், கம்ப்யூட்டருடைய பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கண்ட்ரோல் சென்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, கம்ப்யூட்டரை கைட் பண்றதும் இதுதான், அதை டைரக்ட் பண்றதும் இதுதான். அதோட எல்லா ப்ராசஸையும் இது வந்து என்ன செஞ்சுக்கும்னா கேர் எடுத்து பண்ணிக்கும். இந்த சிபியூல வந்து ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இன்னொன்னு வந்து கண்ட்ரோல் யூனிட். இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் என்னெல்லாம் பண்ணும்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் பண்ணும். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பண்ணும். லாஜிக்கல் ஆப்ரேஷனுங்கும் போது ரெண்டு வேல்யூவை வந்து செக் பண்றது, ரெண்டு இதை கம்பேர் பண்ணி பார்க்கறது, கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறது, லாஜிக்கை வந்து செக் பண்றது. சென்ட் ஃப்ரம் த மெமரி பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ். இதோட வேலை தான் வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டோடது. த ரிசல்ட் ஆஃப் த லாஜிக்கல் ஆப்ரேஷன், அது வந்து லாஜிக் ஆப்ரேஷன் வந்து நீங்க ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. அது லெஸ் தேன் ஈக்குவல்டா, இல்ல கிரேட்டர் தேனா, இல்ல லெஸ் தேனா, இல்ல ஈக்குவலா அப்படின்னு சொல்லி ட்ரூ அல்லது ஃபால்ஸ், அந்த இதுல வந்து ஆன்சரை வந்து அது கொடுக்கும். அடுத்த யூனிட் வந்து கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்டை வந்து சியூ அப்படின்னு சொல்லுவாங்க. CU controls the flow of data from input devices to memory and from memory to output devices. மெமரியில இருந்து இன்புட் டிவைசஸ்ல இருந்து மெமரிக்கும், மெமரியில இருந்து அவுட்புட் டிவைசஸ்க்கும் இது என்ன செய்யும்னா டேட்டாவை ஃப்ளோ பண்ணும். இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கைட்ஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஃப்ளோ அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் ஆல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். இட் டஸ் நாட் ஆக்சுவலி ப்ராசஸ் த டேட்டா. இது வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணாது. இட் சென்ஸ் த கண்ட்ரோல் சிக்னல் டு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி ஃபார் கேரிங் அவுட் த ரெக்யூர்ட் ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுங்கிறத சொல்றதுதான் இந்த கண்ட்ரோல் யூனிட்டோடைய வேலை. ஓகே, அதாவது கண்ட்ரோல் சிக்னல்ஸ் அனுப்பும். எதுக்கு அனுப்பும்? ALU அண்ட் மெமரி ஃபார் கேரிங் அவுட் த ரெக்யூர்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இந்த கண்ட்ரோல் யூனிட்டை பத்தி வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, controls all the functions like input, output, storage and process. இந்த control unit எல்லா விதமான functionsையும் control பண்ணும். It instruct arithmetic logic unit which operation is to be carried out. எந்த operation carried out பண்றதுங்கிற instruct முதற்கொண்டு என்ன செய்யும் சொல்லும். registers. next registers. register ஒரு important ஆன topic. இது வந்து ஒரு high speed temporary storage area. இது எங்க இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல இருக்கு. ரிஜிஸ்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த கண்ட்ரோல் யூனிட், கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து கொடுக்கப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஸ்டோரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா இம்மீடியட்லி ரெக்யூர்ட் ஃபார் பெர்ஃபார்மிங் அன் ஆப்ரேஷன். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வருதோ அதை வந்து இது என்ன செய்யும்னா ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கும். இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்டான ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஏரியா தான். CPU places the highest priority job or data inside register for faster execution or processing. இந்த ரெஜிஸ்டர்ஸ் வந்து எந்தெந்த சைஸ்ல இருக்கும், கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்டர்ஸ் ஒரு மெமரி ஸ்டோரேஜ் மாதிரி தான். இது என்னென்ன சைசஸ்ல இருக்கும்னா 60 பிட், 32 பிட் ஆர் 64 பிட். ஈச் ரெஜிஸ்டர் இன்சைட் த CPU has specific function. ஒவ்வொரு ரெஜிஸ்டரும் சிபியூக்குள்ள இருக்கும். அது ஒவ்வொன்றுமே என்னென்ன ஃபங்க்ஷனை பண்ணோம்னா, ஸ்டோரிங் டேட்டா, ஸ்டோரிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோரிங் அட்ரஸ் ஆஃப் எ லொகேஷன் இன் மெமரி. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிஜிஸ்டர்ஸ் வந்து ஒரு ஹை ஸ்பீட் டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஏரியாவா இருக்கு. எங்க இருக்குன்னா சிபியூல இருக்கு. ரிஜிஸ்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோர் பண்றதுக்காக வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்னா ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கும். CPU வந்து பிளேசஸ் த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஜாப்ஸ் ஆர் டேட்டா இன்சைட் ரெஜிஸ்டர்ஸ். எதுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த ஜாபை பண்ணணுமோ அதை வந்து இந்த ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். எதுக்காகனா ஃபாஸ்டர் எக்ஸிகியூஷனுக்காக. ரெஜிஸ்டர்ஸ் வந்து த்ரீ சைசஸ்ல இருக்கு, இதுக்கு மேலேயும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 16 பிட், 32 பிட்ஸ், 64 பிட்ஸ். ஒவ்வொரு ரெஜிஸ்டரும் சிபியூக்குள்ள இருக்கும். அந்த ரிஜிஸ்டர்ல ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்டோரிங் டேட்டா, ஸ்டோரிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோரிங் அட்ரஸ் ஆஃப் ஏ லொகேஷன் இன் மெமரி, இது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கும்.
ஓகேவா? இந்த 4 பாயிண்ட் இந்த ரிஜிஸ்டர்ஸ பத்தி கேட்டா எழுத தெரியணும். இப்படி பேராவா எழுதாம பாயிண்ட் பை பாயிண்ட் எழுத பாருங்க. நெக்ஸ்ட் யூனிட் வந்து மெமரி யூனிட். மெமரி யூனிட் வந்து பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு 2 இருக்குன்னு சொன்னேன். பிரைமரி மெமரிக்கு இன்னொரு பேரு மெயின் மெமரி. இஸ் யூஸ்ட் as a storage unit for program as well as data. It is the computer memory. இந்த பிரைமரி மெமரி ஒரு கம்ப்யூட்டர் மெமரி. இது சிபியூவால டைரக்டா ஆக்சஸ் பண்ணப்படுது. The memory can be both primary, secondary, depending upon its location in the computer system. இது கம்ப்யூட்டர்ல எந்த லொகேஷன்ஸ்ல இருக்கோ அதை பொறுத்து இது பிரைமரி, செகண்டரின்னு சொல்றாங்க. பிரைமரி மெமரிக்கு இன்னொரு பேரு மெயின் மெமரி. இது வந்து சிபியூவால டைரக்டா ஆக்சஸ் பண்ணப்படுது. The work is done in the RAM, random access memory. பிரைமரி மெமரியை ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. and gets stored on the secondary storage hard disk. Secondary மெமரினா hard disk சொல்லுவாங்க. There is an indirect contact between CPU and hard disk. On the contrary, secondary மெமரியை ancillary மெமரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ancillary storage deviceன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கு. அது வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ், மேக்னெட்டிக் ட்ரம்ஸ், இதெல்லாமே வந்து ஆன்சிலரி மெமரி தான். செகண்டரி ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பை சிபியூ த்ரூ இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர். சிபியூ டைரக்டா ஆக்சஸ் பண்றது மெயின் மெமரி, அதாவது பிரைமரி மெமரி. சிபியூ வந்து இன்டைரக்டா ஆக்சஸ் பண்றது தான் செகண்டரி மெமரி. The memory of the computer is like a predefined working space where it temporarily keeps information and data to facilitate its working. When the task is executed or finished, it clears the memory. சம்டைம்ஸ் வந்து சில ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தேவைக்கு மட்டும் அந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அது முடிஞ்ச பிறகு அது எக்ஸிகியூஷன் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அந்த இதை வந்து கிளியர் பண்ணிடும். அண்ட் திஸ் மெமரி இஸ் அவைலபிள் ஃபார் த நெக்ஸ்ட் டாஸ்க் டு பி எக்ஸிக்யூட்டட் ஆர் பெர்ஃபார்ம். நெக்ஸ்ட் டைம் தான் அந்த பிளேசஸை வந்து மறுபடியும் அது வந்து யூஸ் பண்ணும். அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு இருக்கக்கூடிய மெயின் மெமரி, பிரைமரி மெமரி கம்ப்யூட்டர் சிஸ்டமோடது. இதுல நிறைய செல்ஸ் இருக்கு. மெமரி செல்ல வந்து மெமரி செல் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு டிவைஸ் that stores a single symbol selected from a set of symbols. நெக்ஸ்ட் பாருங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இங்க இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. மெமரி செல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த மெமரி செல்ஸா வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். இப்போ இதுல பார்த்தோம்னா 0 1s 1 0 1 1ன்னு சொல்லி எத்தனை பிட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 பிட் இருக்கு. இதை வந்து செல்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ரோவை வந்து செல் 0, அடுத்து செல் 1, செல் 2 அப்படின்னு பிரியுது. 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட். ஓகேவா? இப்படிதான் மெமரியை வந்து அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பத்தி தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஒவ்வொன்றுமே பிட்டு, 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. 8 பிட்டு சேர்ந்த ஒரு பைட்டை செல் அப்படின்னு சொல்றாங்க. The memory can be both primary, secondary. நான் அப்பதே சொல்லியிருந்தாங்க, கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் பிரைமரி, செகண்டரின்னு சொல்லி அதை டிவைட் பண்ணுவாங்க. மெயின் ஆர் பிரைமரி மெமரி, மெயின் மெமரி இல்லைன்னா பிரைமரி மெமரி, ரெண்டுமே ஒரே பேர் தான். இது வந்து என்ன செய்யணும்னா டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். மெமரி யூனிட்டை வந்து, அதாவது மெயின் மெமரியை வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரின்னு பிரிக்கிறாங்க. அந்த மெயின் மெமரி பிரைமரி மெமரியை ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரின்னு ரெண்டா டிவைட் பண்றாங்க, ரெண்டா செப்பரேட் பண்றாங்க. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்ன பண்ணோம்னா ரேண்டமா நம்ம ஆக்சஸ் பண்றது அடிக்கடி. இட் இஸ் ரீட் ரைட் மெமரி. இதுல வந்து நம்ம ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம், அதாவது எடிட் பண்ணிக்கலாம். as it is possible to both read from and write to location within the RAM. It is used for primary storage in computers to hold active information of data and instructions. RAM அப்படிங்கிறது ஒரு volatile memory, அதாவது அழிஞ்சிரும். as it loses its content when the power is switched off. ஏதாவது ஒரு இன்டரப்ட் ஆனாலோ இல்ல அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணாலோ இல்ல கரண்ட் போயிட்டு வந்தாலோ அதோடைய மெமரி வந்து லாஸ் ஆயிடும். ரேம் சிப் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ல டைனமிக் ரேம், ஸ்டாட்டிக் ரேம்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. சரி, அடுத்து ரீட் ஒன்லி மெமரி. இதுவுமே வந்து பிரைமரி மெமரி தான். இந்த ரீட் ஒன்லி மெமரி வந்து ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், நம்ம எடிட் பண்ண முடியாது. இது வந்து மேனுஃபேக்சரிங் டைம்லயே அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா அதுக்கு என்னென்ன செட்டப்போ அதை வந்து கொடுத்து வச்சிருவாங்க. நம்ம போய் அதை மாத்தணும்னு நினைச்சா மாத்த முடியாது.
ரோம்ங்கிறது வந்து ஒரு ஸ்லோவர் மெமரி தான். ரேம் அளவுக்கு ஸ்பீடு கிடையாது. And is used to hold certain essential instruction to check basic hardware components. இந்த இந்த ரோம் வந்து பூட்டிங் ப்ராசஸ், ப்ரொசீஜர் டு லோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நீடட் ஃபங்க்ஷன், இது எல்லாமே கரெக்டா கனெக்ட் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணு. ரேமை விட ரோம் வந்து ரொம்ப ஸ்லோ தான். சரி, இது எல்லாமே பிரைமரி மெமரியில சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு மெமரி இருக்கு, அது வந்து கேட்ச் மெமரி. இந்த கேட்ச் மெமரி வந்து ரொம்ப ஸ்மால் மெமரி தான். இது வந்து ஃபாஸ்டர் தேன் த பிரைமரி மெமரி. நம்ம பார்த்தோம் இல்லையா, ரேம் ரோம் 2 பிரைமரி மெமரி பார்த்தோம்ல, அதை விட ஸ்பீடா உள்ளது கேட்ச் மெமரி. ரொம்ப ஸ்மாலான ஸ்பேஸ் தான் இதுல இருக்கும். when the CPU requires certain data present in RAM, it first sends a request to the cache. ரேம்ல இருந்து ஒரு டேட்டா எடுக்கணும்னா CPU ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த வந்து யார்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணணும்னா ரேம் கிட்ட இருந்து தான், கேட்ச் கிட்ட இருந்து தான், which stores recently used values. Since cache memory is placed between CPU and main memory, ஒவ்வொரு தடவையும் போய் ரேம் கிட்ட இருந்து வாங்காது. அது எங்க இருந்து தான் வாங்கும்? கேட்ச் கிட்ட இருந்து தான். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே கேட்ச்ல இருக்கும். கேட்சுக்கு அடுத்துதான் ரேமை வந்து அது அப்ரோச் பண்ணும். ஸோ கேட்ச் மெமரிங்கிறது சிபியுக்கும் மெயின் மெமரிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு குட்டி மெமரி. இட் குயிக்லி மேக்ஸ் திஸ் டேட்டா அவைலபிள் டு த சிபியு. அப்போ சிபியு கேட்ட உடனே எடுத்துட்டு போய் வேகமா கொடுக்கக்கூடிய இந்த கேட்ச் மெமரி ரொம்ப ஸ்மால் மெமரி, ஃபாஸ்டர் தேன் பிரைமரி மெமரி. ரேம் கிட்ட போறதுக்கு முன்னாடியே சிபியு யாரை தான் அப்ரோச் பண்ணும்? கேட்ச் கிட்ட தான் அப்ரோச் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் இட் டு மெயின் மெமரி, thus reducing access time. இது எதுக்காகனா நம்மளுடைய ஆக்சஸ் டைம், நம்ம கேட்கக்கூடிய டேட்டாவை ரொம்ப சீக்கிரமா கெட் பண்றதுக்காக இந்த கேட்ச் மெமரி வந்து இருக்குது. இதனால கம்ப்யூட்டருடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா இருக்கும். கேட்ச் மெமரியை வந்து வேற என்ன சொல்றாங்கன்னா CPU மெமரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் a computer microprocessor can access it more quickly than it can access regular RAM. RAM ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டாவை எடுக்கிறத விட கேட்ச் மெமரியை ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை வேகமா எடுக்கிறது தான் CPU வந்து பார்க்கும். This memory is typically integrated directly with a CPU chip or placed on a separate chip that has a separate bus interconnect with the CPU. இப்ப இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா புரியும். கேட்ச் மெமரி எங்க இருக்கு? சிபியுக்குள்ள இருக்கு. ஹார்ட் டிஸ்க்குக்கும் ரேமுக்கும். இப்போ சிபியு ரேம் ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி கேட்ச் மெமரியை தான் ஆக்சஸ் பண்ணி எடுக்குது. அப்போ இது சிபியுக்குள்ளேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை தான் அப்ரோச் பண்ணும். இது கிட்ட கிடைக்கலன்னா மட்டும்தான் ரேம் கிட்ட போகும். ஓகேவா? ரேம்ங்கிறது என்னது? ஒரு பிரைமரி மெமரி. ரேமும் ரோமும் பிரைமரி மெமரி, அது ஒரு வாலடைல் மெமரி. சரி, கேட்ச் மெமரிய இன்னொரு பேர் சொல்றாங்க. கேட்ச் மெமரிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லியிருந்தேன். கேட்ச் மெமரியோட இன்னொரு பேரு CPU மெமரி. கேட்ச் மெமரி இஸ் ஆல்சோ கால்ட் CPU மெமரி. சரி, சிடிஎம் பத்தி சிடிஎம்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கேட்ச் மெமரி ஆல்சோ கால் CPU மெமரி. இது ஒரு ஹை ஸ்பீட் மெமரி, ரொம்ப லிட்டில் ஸ்பேஸ் தான் இருக்கும். இது எதுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? சிபியுக்குள்ள இருக்கும். எதுக்காக? கம்ப்யூட்டருடைய பெர்ஃபார்மன்ஸை ஸ்பீட் அப் பண்றதுக்காக, டேட்டாவை ரொம்ப சீக்கிரமா ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஓகேவா? சரி, மெமரிய நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு யூனிட் இருக்கும். இப்போ லென்த்தை வந்து மெஷர் பண்ணணும்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர்னு இருக்கு. டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா மீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி லிக்யூடை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா மில்லி லிட்டர்ஸ், லிட்டர்ஸ் இருக்கு. அது போல கம்ப்யூட்டருடைய மெமரிய மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டை என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. மெமரியுடைய யூனிட் வந்து பிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். 0, 1 அப்படின்னு சொல்லுவாங்க. பிட் ஸ்டாண்ட் ஃபார் பைனரி டிஜிட். பிட்டுனா என்னதுன்னா பைனரி டிஜிட். அது 0வா இருக்கலாம், இல்லைன்னா 1ஆ இருக்கலாம்.
An elementary unit of computer memory. Combination of these bits together are used to store data and instruction. இந்த நம்ம சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் அது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா பைனரி டிஜிட்டா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். 0 1s தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் கம்ப்யூட்டரோடைய லாங்குவேஜா இருக்கும். 8 பிட் சேர்ந்தது ஒரு பைட்டு. ஒரு குரூப் ஆஃப் 4 பிட், அதாவது பைட்ல பாதி 4 பிட் சேர்ந்தது வந்து ஒரு நிப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது மெமரி யூனிட்டை வந்து எப்படிலாம் மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா, பைனரி டிஜிட்டை பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிட்டு தான், அதாவது 0வா இருக்கலாம் இல்லைன்னா 1ஆ இருக்கலாம். 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. 1024 பைட் சேர்ந்தது 1 கிலோபைட். 1024 கிலோபைட் சேர்ந்தது 1 மெகாபைட். 1024 மெகாபைட் சேர்ந்தது ஒரு கிகாபைட். 1024 கிகாபைட் சேர்ந்தது ஒரு டெராபைட். 1024 டெராபைட் சேர்ந்தது ஒரு பீட்டாபைட். 1024 பீட்டாபைட் சேர்ந்தது ஒரு எக்ஸாபைட். 1024 எக்ஸாபைட் சேர்ந்தது ஒரு ஜீட்டாபைட். 1024 ஜீட்டாபைட் சேர்ந்தது ஒரு யோட்டாபைட். 1024 யோட்டாபைட் சேர்ந்தது ஒரு பிராண்டோபைட். 1024 பிராண்டோபைட் சேர்ந்தது ஒரு ஜியோபைட். சரி, இன்னைக்கு பார்த்தது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதுல வரக்கூடிய மெமரி யூனிட், அதுக்கப்புறம் மெமரி யூனிட்டை எதுல மெஷர் பண்றாங்க, கம்ப்யூட்டருடைய மெமரி யூனிட். இந்த கொஸ்டின், அதாவது நான் ரிஜிஸ்டர்னு சொன்னேன்ல, அந்த கொஸ்டினும் மெமரி யூனிட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரேமுக்கும் ரோமுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸை வந்து கேட்பாங்க. கேட்ச் மெமரி பத்தி ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேமுடைய டைப்ஸ் 2 டைப்ஸ் இருக்கு, டைனமிக் ரேம், ஸ்டாட்டிக் ரேம். இத பத்தி கேட்பாங்க. ஆனா இதுல உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்தரா வேணும்னா நெட்ல இருந்து எடுத்து டிஃபரன்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெமரி செல் 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. ஒரு பைட்டை தான் ஒரு செல்லுன்னு சொல்றாங்க. ஓகேவா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு பார்த்தது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எதுவும் டவுட் இருந்தா டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.